வணக்கங்க. என் பேர் விஜயலட்சுமி சிவகுமார். திண்டுக்கல் மாவட்டம் முத்தனம்பட்டியில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். 2016 பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை வருஷமா? சரி, எத்தனை ஏக்கர் மொத்தம்? இது 15 ஏக்கர் பண்ணை. இது ஒருங்கிணைந்த பண்ணையமாக இங்கே நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இங்கே ஆடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, கோழி, மாடு எல்லாமே பண்ணி அதோட பல பயிர் சாகுபடியும் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். 2015 வரைக்குமே எனக்கு விவசாயத்தை பற்றியவே எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த பண்ணை மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக 2000 பெரியவங்க வாங்கி வச்சுருந்தது. அது ஒரு 15 வருஷமாக நாங்கள் ஒரு ஆள் போட்டு தென்னை மட்டும் இருந்துச்சு. ஒரு 400 மரம் இருந்துச்சு. ஒரு தோட்டத்தை ஆள் போட்டு மட்டும் பார்த்துட்டு தண்ணி மட்டும் பாய்ச்சுவாங்க. பெருசாக அதில் நாங்கள் எதுவும் பண்ணது கிடையாது. 2015க்கு அப்புறம் ஒரு 40 இயர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு பசங்கள்லாம் படிப்புக்காக வெளியில் போனப்போ வீட்டில் கொஞ்சம் அந்த ஒரு தனிமையை என்னால் உணர முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் அவ்வளோதானா, ஒரு வேகமாக ஓடிட்டு இருந்த ஒரு இடத்துல திடீர்னு ஸ்டக்காகி நின்ன மாதிரி இருந்துச்சு. அந்த 40 வயசில் எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் அந்த மெனப்பஸ்ங்கிறது. அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எனக்கு இருந்துச்சு. அதிலேருந்து வெளியே வர்றதுக்காக பல விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய உடல்நலமும் அதில் கொஞ்சம் தொய்வடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போனப்போ சில சிகிச்சைகள்லாம் பண்ணிவிட்டு வெளியே வர்றப்ப நான் கொஞ்சம் நான் மாற்றிக்கணும், வாழ்வியலை மாற்றிக்கணுன்ற முயற்சியில் இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்து வந்தேன். நான் அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் இயற்கை விவசாயத்துக்குள்ளே நான் வந்தேன். இந்த இயற்கை விவசாயம் பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வானகம்ன்ற நம்மாழ்வாரோட பயிற்சி பற்றை இருக்குது. அங்கே போய் ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டு அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே எங்கள் பண்ணையில் நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருட கடின உழைப்பில் தான் நாங்கள் இந்த பண்ணை உருவாக்கணும். இப்போ செயற்கையில் ஆரம்பத்தில் பண்ணணும்னு சொன்னீங்க. செயற்கையில் பண்ணுறதுக்கு இயற்கை பண்ண என்ன மேடம் வித்தியாசம்? செயற்கையில் பண்ணுறப்ப மரங்கள் எல்லாமே இந்த தண்ணி இல்லாத திண்டுக்கல் சரியான மழை பொழிவு மழை கம்மியாக தான் இருக்கும். தண்ணி கம்மி தான், கிரவுண்ட் வாட்டர் கம்மி தான். இப்போ தென்னை ஃபஸ்ட்டு தப்பான கிராப் இந்த இடத்துக்கு. அப்போ கம்மியான தென்னை பார்த்திங்கன்னா நாங்கள் செயற்கை உரங்கள் கொடுக்குறப்ப மரங்கள் அடி வாங்க ஆரம்பிச்சிது. இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லா இடத்துலையுமே தென்னை மரங்கள் கொஞ்சம் தண்ணி இல்லாதப்ப மரங்கள் அடி வாங்குச்சு. அந்த நேரத்தில் தான் நான் இயற்கை உரங்கள் கொடுத்து நம்ம மரங்களை கம்மியான தண்ணியிலையும் அதிக ஈல்டு எடுக்க வைக்கலான்றதை நாங்கள் பயிற்சி வகுப்பு போனப்போ கற்றுக்கிட்டேன். அந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சப்போ எங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சுது. மொத்தம் இங்கே எத்தனை தென்னை மரம் இருக்குது மேடம்? இங்கே ஒரு 900 மரங்கள் இருக்குதுங்க. நம்ம நீங்கள் கன்று எங்கே வாங்கிட்டு வந்தீங்க மேடம்? ஆரம்பத்தில் நாங்கள் பண்ணை வாங்குறப்பயே ஒரு 600 மரங்கள் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 400 கன்று வரைக்கும் நாங்கள் வாங்கி வச்சோம். எல்லாமே நாட்டு ரக மரங்கள் தான். நம்ம சித்தையங்கோட்டை ஆத்தூர் கிட்ட வாங்கினோம். இது தண்ணியில் எப்படி மேடம் பாய்ச்சுறீங்க? தண்ணி ஆரம்பத்தில் வாய்க்கால் வரையாக பாய்ச்சிட்டு இருந்தோம். இப்போ அந்த தண்ணி சேமிக்கணுங்கிறதுக்காக இயற்கை விவசாயம் வந்ததுக்கப்புறம் அதை சொட்டு நீர் பாசனமாக நாங்கள் மாற்றியிருக்கோம். என்ன மாதிரி உரம் கொடுக்குறீங்க மேடம்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்த உடனே மண் வளத்தை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சனப்பை தக்க பூண்டு போட்டு அந்த நுண்ணுயிர்கள் அதிகம் பண்ணுறதுக்காக நைட்ரஜன் இதை ஃபிக்ஸிங் அதிகமாக ஆக்கணுங்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை சனப்பு தக்க பூண்டு போட்டு 45 நாளுக்கு அதை மடக்கி விடுவோம். அதுக்கப்புறம் ரெகுலராக ஜீவாமிர்தம் நம்ம மாட்டு சாணம் வச்சு இயற்கை உரமாக ஜீவாமிர்தம் பாய்ச்சிட்டு. இதில் இந்த வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஹீல்டு எடுத்துருக்கீங்க இந்த மரத்தில்? நாங்கள் அந்த செயற்கை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ரொம்ப காயெல்லாம் மரங்கள் பட்டு போய் காயெல்லாம் இல்லாமல் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இயற்கை விவசாயத்துக்கு ஆரம்பித்து சரியாக ஒரு 2 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 45 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் அறுவடை பண்ணுற அளவுக்கு காய்கள் சரியாக வந்திருக்கு. காய் நல்லாவும் இருக்கும், நல்லா அந்த சதப்பிடிப்பாகவும் இருக்கும். அந்த வித்தியாசத்தை எங்களால் உணர முடிஞ்சுது. தண்ணியோட டேஸ்ட் எப்படி இருக்கும் மேடம்? ஆரம்பத்தில் செயற்கையாக பண்ணப்போ தண்ணியோட அந்த pH வேல்யூ கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் இயற்கைக்கு மாறினதுக்கப்புறம் தண்ணியோட அந்த இதுவுமே நல்லா இருக்குது. அண்டர் கிரவுண்ட் வாட்டரோட இது நல்லா வந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த சனப்பு தக்க பூண்டு ஓட்டுறப்ப அந்த மழை காலத்துக்கு முன்னாடி நம்ம அந்த கவாத்து பண்ணுவோம். ஃபுல்லாகவே அந்த தேவையில்லாத அந்த கசடுன்னு சொல்லுவோம், அதெல்லாமே களைச்சி விடுவோம். அது போக நம்ம இயற்கை உரங்களோட சேர்த்து மீனமிலம், ஐந்தலை கரைசல், இந்த மாதிரி பூச்சி விரட்டி இதெல்லாமே நம்ம கொடுப்போம். இந்த காண்டாமிருக வண்டு தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே பானையில் நாங்கள் விளக்கெண்ணெயோட பப்பாளி இதெல்லாமே போட்டு நிலத்துக்குள்ளே வைப்போம். அதில் வண்டு இருந்தாலுமே அந்த பானையில் விழுந்துடும். பொறி சொல்லுவோம்ல, வண்டு பொறி. இது விற்பனைக்கு எப்படி கொண்டு போகிறீங்க? நாங்கள் இங்கேயே மதிப்பு கூட்டல் பண்ணுறதுனால தேங்காய் எப்பயுமே விற்பனைக்கு வெளியில் கொடுக்கறது கிடையாது. அது மதிப்பு கூட்டல் பொருட்களாக தேங்காய் எண்ணெயை ஆக்கிடுறாங்க. அந்த மதிப்பு கூட்டல் பொருட்கள் பண்ணுற இதுவே செக்குமே நம்ம பண்ணைக்குள்ளேயே நாங்கள் வச்சுருக்கோம்.
நீங்களும் ஓனாக பண்ணி கொடுக்குறீங்க? ஓனாக பண்ணியிருக்குங்க. அந்த எண்ணெயுமே எண்ணெயாக வெளியில் கொடுக்காம அதுலேருந்து இன்னும் அழகு சாதன பொருட்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சோப்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக ஹேர் ஆயில், சோப்பு, காஸ்மெட்டிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து உங்களுக்கு கோகனட் ஆயிலில் தான் இருக்கும். ஏற்கனவே இருந்த கண்ணுமே வந்து நாட்டு மரங்களாக இருந்தது. நாங்கள் அதே வெரைட்டி வேணுங்கிறதுனால ஆத்தூர், நம்ம சித்தியங்கோட்டை பக்கத்தில் ஆத்தூர் வந்து அந்த கன்று வந்து காய் பெருக்கமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த ஆத்தூர் காய் எப்படி பொள்ளாச்சி காய் ஒரு இதில் இருக்கும், அதே மாதிரி ஆத்தூர் காயுமே தேங்காய் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நாட்டு ரக கண்ணுகள் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வச்சோம். இன்றைக்கி எல்லாமே ஈல்டுக்கு வந்துடுச்சு. அது எப்படி பண்ணீங்க? அந்த கன்று எடுத்துகிட்டு வந்து என்ன மாதிரி குழி எடுத்து எப்படி பண்ணீங்க? அது வந்து 10க்கு 20 அடி வித்தியாசத்தில் வந்து குழி எடுப்போம். ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் 20 அடி வித்தியாசம். அதாவது அந்த 2 கிளைகளும் வந்து உரசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2 மரங்களோட கிளைகள் வந்து உரசாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு இடைவெளி இருக்கணும். ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி ஆழம் எடுத்து நல்லா காய வச்சுருவோம். ஒரு 10 நாள் வந்து நல்லா வெயிலில் காய வச்சா தான் வந்து அதில் இருக்கிற பழைய ஏதாவது பூச்சிகள் நுண்ணுயிர்கள் ஏதாவது இருந்தாலும் இதாகும். அதனால் ஒரு 10 நாள் காய விட்டு அடி உரமாக எல்லாம் ஆட்டு எரு, மாட்டு எரு எல்லாமே வச்சு குப்பைகளை போட்டு அதுக்கப்புறம் தென்னங்கன்று வச்சு மெயின்டைன் பண்ணி. இப்போ நீங்கள் அதுலேயும் அறுவடை எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோங்க, அதுலேயுமே எடுத்தாச்சு. இப்போ அதை வச்சுமே 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுவும் சொல்லலாம் மேடம். இப்போ இங்கே பார்க்குற மரங்கள் எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரங்கள். இப்போ பண்ணைக்குள்ளே வந்தப்போ முன்னாடி இருக்கிறது எல்லாமே 55 வருஷம் வயதுள்ள மரங்கள். அது எல்லாமே இது நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம். 5-7 வருஷம் இருக்கும். 7 வருஷம் மரங்கள். 7 வருஷம் மரங்கள். 5வது வருஷம் காப்புக்கு வந்தது. இன்றைக்கி விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளமே சந்தைப்படுத்துதல்ங்கிறது தான். இப்போ தேங்காய் உற்பத்தி பண்ணிட்டோம், ஆனால் சரியான விலை கிடைக்கல. அந்த தருணத்தில் தான் வந்து ஏன் நம்மளே மதிப்பு கூட்டல் பண்ணி வைக்கக்கூடாதுன்றதுனால நம்ம பண்ணையில் விளைவிக்கிற அந்த தேங்காயை வச்சு வெளியில் செக்கில் கொடுத்து தான் ஆரம்ப காலத்தில் நான் வந்து அதை எண்ணெயை எடுத்து என்னோட ஒரு 100 பேருக்குரிய ஒரு குழுவை அமைச்சு, வாட்ஸ்அப் குழுவை அமைச்சு அங்கே அதில் கொடுக்க ஆரம்பித்தேன். அதை பயன்படுத்தினவங்க இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால அடுத்தடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம், இன்னமும் மேலும் பண்ணலான்னு சொல்கிறதுனால பயிற்சி எடுத்துகிட்டு பண்ணலாம் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால நம்ம பெரியகுளம் தோட்டக்கலை துறையில் போய் அங்கே வந்து பெண்களுக்கான பயிற்சி வகுப்புகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே போய் கலந்துக்கிட்டப்போ தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேக்கிங், பிராண்டிங் இதெல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வகுப்பில் கலந்ததுக்கப்புறம் எங்கள் பொருளுக்கான ஒரு பிராண்டை நாங்கள் பேர் வச்சோம். வாகான்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அதுக்கான பேக்கிங் எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பண்ணுறப்ப எங்கள் பொருள் வந்து தமிழ்நாடு முழுக்க போக ஆரம்பிச்சிது. இப்போ இன்றைக்கி இந்தியா முழுக்க நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பண்ணையில் விளைவிச்ச தேங்காயிலிருந்து தான் நாங்கள் எண்ணெய் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணையிலேயே கொஞ்சம் மானாவாரி நிலங்கள் இருந்தது. அதில் வந்து கடலை எள்ளு போட்டு எடுக்க ஆரம்பித்தோம். அந்த பொருட்களையுமே கடலை எண்ணெயுமே வந்து மதிப்பூட்டல் பண்ணுறது எண்ணெய் எடுக்க ஆரம்பித்தோம். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே இங்கேருந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி வெளியில் கொடுத்துட்ருக்கோம். இது செட்டப் போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு உங்களுக்கு? இது ஒரு செக்குக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும், சிவில் எல்லாம் சேர்த்து ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் வந்துச்சு. இதுக்கான மானியம் வந்து பெண்களுக்கு MSMEயில் நமக்கு நிறைய கொடுத்துட்ருக்காங்க. இதில் PMFMEன்னு சொல்லிட்டு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டுக்குன்னே, அதுவும் சிறப்பாக ரூரல் ஏரியாவில் பண்ணுற, அதாவது கிராமப்புறங்களில் பண்ணுற பெண்களுக்காகவே நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம கவர்மெண்ட்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு இதில் தான் நான் லோன் வாங்கிட்டு இன்றைக்கி லோனையும் முடிக்க போகிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காரணம் கல் செக்கு போட்டிருக்கீங்க? ஏன்னா மரச்செக்கு இருக்குது, அந்த ஸ்டீம் செக் இருக்குது. எதுக்காக மரச்செக்கு கல் செக்கு போட்டிருக்கீங்க? ரோட்டரி செக், இரும்பு செக்குக்கும் மரச்செக்குக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மரச்செக்கில் வந்து எண்ணெய் சூடேறாமல் இருக்குங்கிறதுனால நாங்கள் இந்த செக்கு தேர்ந்தெடுத்தோம். இந்த பழைய காலத்தில் ஆதி காலத்தில் நம்ம யூஸ் பண்ண மெத்தட் இது வந்து பார்த்திங்கன்னா கல்லையும் உலக்கையும் வந்து இது வந்து கல்லாகவும் இது உலக்கை வந்து மரமாக இருக்கிறதுனால ரெண்டும் வேறு வேறு எலமெண்ட்ஸ். அதனால உரசுறப்ப சுத்தமாக சூடேறாது, எண்ணெய் சூடு வராது. இப்போ ரெண்டுமே இரும்பாக இருந்துச்சுன்னா அந்த உராயிறப்ப வந்து சூடேறும் எண்ணெய். அதனால இது நல்லா இருக்கும். இதை பயன்படுத்தும். இதனோட அவுட்புட் கம்மியாக இருக்கும், ஆனால் எண்ணெயோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆரம்பத்தில் இயற்கை விவசாயத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒவ்வொரு பொருளாக நாங்கள் மதிப்பு கூட்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் முதல்ல எண்ணெயில் தான் உள்ளே வந்தோம். ஆனால் இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்டதுனால எங்கள் பண்ணையில் கிடைக்கிற பொருட்களை வச்சு, அதே மாதிரி வெளியிலேருந்து எங்களை மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகிட்டேருந்து நாங்கள் அவங்ககிட்ட பொருட்களை வாங்கி மதிப்பூட்டல் பொருட்கள் பண்ணிகிட்ருக்கோம். பீட்ரூட் மால்ட்டு வகைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரி கேட்குறாங்களோ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி நாங்கள் வந்து பீட்ரூட் மால்ட்டு, ABC மால்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். சத்து மாவு,
அது மாதிரி முளைக்கட்டின தானியங்கள் வச்சு ராகி மாவு இது எல்லாமே பண்ணியிருக்கோம். உளுந்தங்களி மாவு எல்லாம் பண்ணியிருக்கோம். வெறும் 2 பெண்கள் ஒரே ஒரு பெரியவரை வச்சு தான் நான் தோட்டத்துக்குள்ளே இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தேன். இன்றைக்கி ஒரு 20 பெண்கள் இங்கே வேலை பார்க்குறாங்க. விவசாயத்தை தாண்டி இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த மதிப்பு கூட்டல் பொருட்களையும் ஆர்வமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மாதிரி பொருட்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பயிற்சி வகுப்புகளை எடுத்துகிட்டு இருக்கோம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாங்கள் இங்கே வந்து கற்றுக்கிட்டு போய் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கான ட்ரைனிங்ஸ் வந்து இங்கே நிறைய கொடுத்துட்ருக்கோம். விவசாய சம்மந்தமாகவோ பொருட்கள் உற்பத்தி சம்மந்தமாகவோ இதுக்கான விலைகள் நிர்ணயிக்கிறதையோ எல்லாமே இங்கே நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்கிறது, கால்நடைகளை பற்றி பயிற்சி எல்லாமே இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களோட முயற்சிக்கு யார் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க மேடம்? ஆரம்பத்தில் நான் வந்து எனக்கு பர்சனலாக என்னோடய குடும்பத்துக்குன்னு தான் நான் உள்ளே வந்தேன். இந்த வானகம் போயிட்டு நான் கற்றுக்கிட்டப்ப நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. இந்த மண்ணை நம்பினவங்க எப்பவுமே கைவிடப்பட மாட்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு பெரிய கடல். இதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட உழைப்பை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு திரும்ப நமக்கு கிடைக்குங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். வானகத்தில் நம்மளோட கொள்கை தான் இப்போ நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது. எல்லாமே மெயினாக வந்து மதிப்பு கூட்டலுக்கு போகணும். விவசாயிங்க வந்து மதிப்பு கூட்டல் பொருட்களாக போகணும். அதே மாதிரி சேர்ந்து பண்ணணும். ஒரு நம்ம மட்டும் வளர்ந்தா பத்தாது, எல்லாருமே சேர்ந்து பண்ணணும். நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நம்புறது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களோட பாரம்பரிய அறிவு, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி ரெண்டும் சேர்ந்தால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக விவசாயத்தை கொண்டு வரலாங்கிறத நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் மட்டும்தான் வந்தேன். இன்றைக்கி வந்து படித்து முடித்த பசங்க நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் படித்து முடித்த பசங்க அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பசங்களை நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு வந்தால் அவங்க நமக்கு பின்னாடி இருந்து நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி.